இன்றைய வாரமூர் நச்சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் மதிப்புக்குரிய மௌலவி அஷேக் இஹ்சான் ரஹீம் அல் ஹாசிமி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஆரம்பமாக அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய நல்ல முயற்சிகளையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் KR டிவிக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக இந்த வாராந்த நிகழ்ச்சியினூடாக நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு விடயம்தான், இன்னைக்கு பௌதீக வாழ்வியலுடைய சம்பந்தப்பட்ட விடயத்துல நாங்க எவ்வளவு கரிசனை செலுத்துறோமோ, எவ்வளவு அக்கறைப்படுகிறோமோ, அல்லது அந்த பௌதீக வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நாங்க எவ்வளவு தூரம் பாடுபடுகிறோமோ, எவ்வளவு முன்னெடுப்புகளை, முயற்சிகளை, தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை நாங்க அன்றாட வாழ்க்கையில செஞ்சு கொண்டு போறோமோ, அதே அளவு அதனோட சேர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்க்கையில நாங்க கரிசனை செலுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவைப்பாடு இன்றைக்கு எங்க சமூகத்துல இருக்கிறத நாங்க கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன் இதை நான் சொல்றேன் என்று கேட்டா, ஒரு பக்கம் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உலகத்துல நவீனத்தை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே நேரம் இன்னொரு சைட்ல ஆன்மீகத்தினுடைய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் சைடுடைய வாழ்க்கை எடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு பக்கம் அது தாழ்வை நோக்கி, சரிவை நோக்கி போகக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலைக்கு எங்களோட சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது எங்களால உணர்ந்து கொள்ள முடியுமானதாக இருக்குது. இதனால் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களோட செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் அது உலகத்தினுடைய அமல்களாக இருந்தாலும் சரி, அல்லது மறுமை சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சியினுடைய கபூலியத், அந்த முயற்சியினுடைய ஈடேற்றம், அல்லது அந்த முயற்சி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமைவது அந்த மனிதனுடைய எண்ணத்தை கொண்டுதான் என்ற கருத்தை ஹஜ்ரத் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை நாங்க உளவியல்ல பார்க்க போவதாக இருந்தா சொல்லுவாங்க, இஃப் யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களோட சிந்தனையை உங்களால மாற்ற முடியுமாக இருந்தால் உங்களோட லைஃபையும் உங்களால மாற்ற முடியும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் ஊடாக பதிவு செய்தாங்க. இன்னைக்கு நாங்க ஏன் இதை பேசுறோம்டா, இன்னைக்கு உள்ளத்தினுடைய பக்குவம், உள்ளத்தை அல்லாஹ்வோட கனெக்ட் ஆக்க வேண்டிய, தொடர்புபடுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. இதுக்குத்தான் நாங்க ஈமான் என்று சொல்லுவோம். இன்னைக்கு உலகம் வளர்ந்து போகக்கூடிய அதே நேரத்துல இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் சைட்ல ஏற்படுத்தக்கூடிய கிரைசிஸ், வீழ்ச்சி, இன்னைக்கு ஆன்மீகத்துல நாங்க கொண்டிருக்கக்கூடிய பற்று இன்மை இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய சரிவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துடைய அமைப்புகள்ல மிகப்பெரிய இடங்கள் இருக்கக்கூடிய நாங்க இன்னைக்கு எங்க பிஹேவியர், எங்க ஆட்டிடியூட், எங்க நல்ல பழக்க வழக்கங்கள், நாங்க அடுத்தவர்களோட கம்யூனிகேட் பண்றது, நாங்க அடுத்தவர்களை மன்னிக்கிறது, நாங்க அடுத்தவர்களோட இரக்கமாக நடக்கிறது, நாங்க அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்கிறது, இது சார்ந்த பண்பியல் சார்ந்த விடயங்களை நாங்க மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி நாங்க நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா தரப்பு மக்களையும் நாங்க பார்க்கலாம். அது மாணவர்களாக இருக்கலாம், யூத் இளைஞர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியுடைய உறவாக இருக்கலாம், அல்லது குடும்ப கட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது தொழில் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். எல்லா விடத்திலையும் இஸ்லாம் எப்படி நடக்கணும், ஈமானுடைய உணர்வோடு எப்படி ஒவ்வொரு கட்டமைப்புகளும் இருக்கணும் என்கிற விடயத்தை அழகாக எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் இன்னைக்கு நாங்க ஸ்பிரிச்சுவல் சைட, இன்னைக்கு ஈமான் சார்ந்த விடயங்களை, ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை விட்டுட்டு வெறுமனே உலகம் சார்ந்த விடயங்களை நோக்கி போகக்கூடிய நேரத்துல அதனுடைய பிரதிபலிப்பும் மிக மோசமான ஒரு விம்பத்தை அல்லது எதிர்பார்க்க முடியாத ஒரு அவுட்புட் தாரத்தை நாங்க எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணித்தரமான, யதார்த்த பூர்வமான ஒரு அழகான விடயத்தை ஒரு ஹதீஸின் ஊடாக ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சொல்லி காட்டினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா, ஏ மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்கதன், உங்களோட உடம்புல ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பிண்டம் சீராகிட்டா, அது சரியாக அமைஞ்சிட்டா, அந்த சதைப்பிண்டத்துல ஈமான் சேர்ந்துட்டா, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சேர்ந்துட்டா, இறை உணர்வு பயபக்தி சேர்ந்துட்டா, ஸலுஹல் ஜஸது குல்லு, ஒட்டுமொத்த உடம்பும் சீராகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பிண்டம் சீர்கெட்டு விட்டால், அந்த சதைப்பிண்டம் மோசமான விழுமியங்களால, கலாச்சாரங்களால, நம்பிக்கைகளால, ஏமாற்றங்களால, ஷைத்தானிய சிந்தனைகளால அந்த உள்ளம் பீடிக்கப்பட்டிருந்தால் ஃபஸதல் ஜஸது குல்லு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டுமொத்த உடம்பு
கல்பும் சீர்கட்டுவிடும். சொல்லிட்டு சொன்னாங்க, அலா ஏ மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்றாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எல்லாத்தையும் சீர் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நாம், உலகத்துடைய கட்டமைப்பை சரிப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டி பாடுபட்டிருக்கக்கூடிய நாங்க, இம்மை மறுமையுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை இறைவனுடைய சிந்தனையால, ஈமானால சீர் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாங்க மறந்தவர்களாக இன்றைக்கு உலகத்துல நாங்க நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நச்சிந்தையினூடாக உங்களுக்கு நான் சொல்ல வார விடயம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு உலகத்தினுடைய கட்டமைப்பை நாங்க செய்து கொண்டு போகக்கூடிய அதே நேரத்துல ஆன்மீகத்தையும் நாங்க சேர்த்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு நிரந்தரமான இம்மை மறுமையுடைய வெற்றிக்கு காரணமான ஒரு கட்டமைப்பாக, ஒரு வளர்ச்சியாக, ஒரு நல்ல ஒரு சமூக கட்டமைப்பாக அல்லாஹ் தஆலா அதை ஆக்குவான். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் இறை பொருத்தத்தோட, ஈமானிய உணர்வோட, தீன முற்படுத்தி செய்யக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மீண்டும் இன்னொரு நச்சிந்தனை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இனிய சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.